சேஃப் அது மே 7, 2008. இந்தியாவோட நரம்புமயமாக இருக்கிற மும்பை சிட்டியில் நடந்த ஒரு மோசமான கொலை சம்பவம்னே சொல்லலாம். மும்பை சிட்டி தொலைக்காட்சி அப்புறம் திரைப்படங்களில் வேலைவாய்ப்பு நிறைந்த நகரமாக இருக்குது. 1982 பிறந்தவர் தான் நீரஜ் குரோவர். உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு சின்ன கிராமமான கிஷ்னிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார். தொலைக்காட்சி துறையில் கால் பதிக்க மும்பைக்கு வந்தார். அப்போ அவரோட வயசு 26. நீரஜ் ஒரு அமெரிக்கன் ஷோவோட கிரியேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணார். இந்தியாவோட புகழ்பெற்ற ஒரு ஷோவான மகாபாரதம்ங்கிற ஷோவுக்கான ஆடிஷனையும் அவர் தான் நடத்திட்டு இருந்தார். கன்னட நடிகையான மரியா மோனிகா சுசேராஜுங்கிற ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் அவரோட வேலை நல்லாவே இருந்துச்சு. காலப்போக்கில் அவங்களோட நெருக்கமும் பாசமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ந்துச்சு. அது கடைசியில் நீரஜோட மரணத்துக்கே வழிவகுத்தது. அப்படி நீரஜுக்கு என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். மரியாவும் நீரஜும் 2 பேரும் ஒரு ஆடிஷனில் சந்திச்சுக்கிறாங்க. நீரஜ் அவரோட ஆஃபீஸில் மரியா சுசேராஜை தனியாக சந்தித்தார். மரியா ஒரு கன்னட ஆக்ட்ரஸ்னால அவரோட ஹிந்தி உச்சரிப்பு அவ்வளோ சரியாக இல்லை. அதனால் ஹிந்தி ஷோவில் அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு. நீரஜ் அப்படி இருந்தும் மரியாவோட பிஹேவியரால் ஈர்க்கப்பட்டார். 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. 2 பேரும் அவங்களோட ஃபோன் நம்பரை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டாங்க. 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கால் பண்ணி பேசிட்டும் எஸ்எம்எஸ் பண்ணிட்டும் அவங்களோட கான்வர்சேஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாங்க. அவங்களோட நட்பு வளர்ந்துச்சு. 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க. மரியா மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அதில் வாடகைக்கு இருந்தாங்க. மும்பையில் இருக்கிற மாலடுங்கிற ஒரு ஏரியாவில் ஃப்ளாட் நம்பர் 201 நீரஜ் சாலிட்டர் அப்பார்ட்மெண்ட்டில் மரியா குடி வந்தாங்க. கொச்சியில் கடற்படையில் வேலை செய்கிற ஒரு அதிகாரியான எமிலி ஜேரம் மேத்யூங்கிறவரை மரியா ஏற்கனவே நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க. நீரஜும் மரியாவும் டீப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தது மேத்யூவுக்கு புரிஞ்சுது. இது அவரோட சைடில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் அவருக்கு மரியா மேலே ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகம். மே 6, 2008 அன்றைக்கி நைட் நீரஜ் மரியாவுக்கு அப்பார்ட்மெண்ட் ஷிஃப்ட் பண்ண ஹெல்ப்புக்கு போயிருந்தார். மேத்யூ அங்கே இருந்த நீரஜோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகப்பட்டார். மேத்யூ மரியா கிட்டே இன்றைக்கி நைட் நீரஜ் இங்கே தங்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் நீரஜ் அவனோட நைட்டை அங்கே தான் கழிப்பாங்கிற ஒரு டவுட்டில் மேத்யூ குமரிக்கிட்டு இருந்தார். மே 7, 2008 மேத்யூ ஒரு 7 மணிக்கு மரியோட ஃப்ளாட்டுக்கு வந்திருந்தார். மேத்யூ 2-3 வாட்டி காலிங் பெல் அடித்தார். ஆனால் கதவே திறக்கலை. கதவு திறக்க லேட் ஆக அவருக்கு இன்னும் டவுட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் மரியா டோர்கிட்ட வேகமாக போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது மேத்யூ வெளியில் நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்ததும் மரியா அதிர்ச்சி ஆனார். மரியா கதவை திறந்ததும் மேத்யூ வேகமாக உள்ள பெட்ரூமில் பார்க்கும்போது அங்கே இருந்த நீரஜை பார்த்து அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீரஜ்க்கும் மேத்யூவுக்கும் வாய் வார்த்தை சண்டையில் ஆரம்பித்து 2 பேரும் கடைசியில் மோதிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் மேத்யூவுக்கு ரொம்ப கோபம் வந்து நீரஜை கிச்சனில் வச்சுருந்த கத்தியால் பலமுறை குத்துனார். நீரஜ் செத்து போனதை பார்த்ததும் மேத்யூவுக்கும் மரியாவுக்கும் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தாங்க. அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு குற்றம் நடந்த இடத்தை அழித்து லண்டனிலிருந்து தப்பிக்க மரியா சில பொருட்களை வாங்க முடிவு பண்ணாங்க. பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பெட்ஷீட்ஸ், கர்டைன்ஸ், 2 டஃபில் பேக்ஸ், அப்புறம் ஒரு கத்தி வாங்க முடிவு பண்ணாங்க. இறந்து கிடந்த நீரஜோட பாடியை குட்டி குட்டியாக 300 துண்டுகளாக கட் பண்ணி அந்த 2 டஃபில் பேக்ஸில் போட்டு வச்சாங்க. அவங்க பெட்ஷீட்ஸ், கர்டைன்ஸ்னு எல்லா எவிடன்ஸையும் அழித்தாங்க.
அதே நாள் சாயந்தரம் 4 மணிக்கு மரியா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட காரை வாங்கினதா கூறப்படுது. அந்த காரோட டிக்கியில் அந்த 2 டஃபில் பேக்ஸை வச்சாங்க. மரியாவும் மேத்யூவும் வண்டி எடுத்துகிட்டு மும்பை சிட்டியோட அவுட்டருக்கு போயிட்டாங்க. சிட்டி விட்டு போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் வாங்கிட்டு போனாங்க. அப்படி வாங்கிட்டு போன பெட்ரோலை சிட்டி அவுட்டரில் நீரஜோட உடம்பு துண்டுகளை தீ வச்சு எரித்து டிஸ்போஸ் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே மரியாவும் மேத்யூவும் மும்பைக்கு திரும்பி வந்தாங்க. மே 6 காணாமல் போனதுனால நீரஜோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் நீரஜை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியலை. நீரஜ் கிட்ட இருந்து எந்த ஆன்சரும் வராதனால அவரோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீரஜ் காணாமல் போனதுனால மரியா மேலே நீரஜோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் சந்தேகப்படுறாங்க. அடுத்த நாள் மரியா கிட்ட போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. மரியாவோட போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நீரஜ் அவங்களோட இடத்துக்கு போனதாகவும் நடுராத்திரி ஒரு விருந்துக்கு தற்செயலாக வந்ததாகவும் மரியாவோட அப்பார்ட்மெண்ட்டில் நீரஜ் அவரோட ஃபோனை மறந்து வச்சுட்டு போனதாகவும் மரியா போலீஸ்கிட்ட சொன்னாங்க. சந்தேகம் வர மாதிரி ஆதாரம் கிடைச்சது. மரியா மேலே இருந்த சந்தேகம் அதிகமானதுனால ஃபாரன்சிக் டீம் இன்வெஸ்டிகேஷனுக்காக மரியாவோட வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஃபாரன்சிக் நடத்தின இன்வெஸ்டிகேஷனில் பெட்ஷீட்ஸ், கர்டைன்ஸ், அப்புறம் சந்தேகம் வரும் எல்லா பொருளும் புதுசாக மாற்றிருந்ததை பார்த்தாங்க. கதவோட தாப்பால் அப்புறம் கொஞ்சம் இடத்துல ரத்தக்கரை இருந்ததை கண்டுபிடிச்சாங்க ஃபாரன்சிக் டீம். அதே நேரத்தில் மரியா மே 9 அன்னைக்கு மாலட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க போலீஸ்கிட்ட நீரஜ் மே 6 அன்னைக்கு தான் கடைசியாக பார்த்ததாகவும் அவரோட ஃபோன் மரியாவோட அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு போனதாகவும் சொன்னாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் கேஸோட கிளாரிட்டிக்கு லீடிங் கொடுத்துச்சு. கலெக்ட் பண்ண பிளட் நீரஜோடதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. போலீஸ் மரியாவோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட நீரஜோட ஃபோனை ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. அப்படி சர்ச் பண்ணதில் மே 7 நீரஜ் கொலை செய்யப்பட்ட நாளான அன்னைக்கு சாயந்தரம் நீரஜ் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்தது தெரிய வந்துச்சு. மே 6 நீரஜ் காணாமல் போனதாக சொன்ன மேரியோட ஸ்டேட்மெண்ட் பொய்யானது. ஆனால் மே 7 வந்த எஸ்எம்எஸ் ட்ரேஸ் பண்ண இடம் தாஷிகர் செக் நாகாங்கிற ஒரு இடம். சந்தேகம் வந்ததால போலீஸ் மரியாவோட டெபிட் கார்டை செக் பண்ணாங்க. அப்படி செக் பண்ணதில் மே 7 அன்னைக்கு பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின பெட்ஷீட்ஸ், கர்டைன்ஸ், டஃபில் பேக்ஸ் அப்புறம் கத்தி வாங்கினதா தெரிய வந்தது. இன்வெஸ்டிகேஷனில் உடம்பு துண்டுகளை டிஸ்போஸ் பண்ண அவங்க யூஸ் பண்ண கார் உண்மையாக பக்கத்து வீட்டுக்காரரோடது இல்லைன்னு தெரிய வந்தது. பெட்ரோல் பங்கோட வாட்ச்மேன் அப்புறம் அன்னைக்கு அங்கே வேலை செஞ்சவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு செய்யப்பட்டது. கடைசி முடிவில் எல்லா எவிடன்ஸும் மரியாக்காக இன்ஸ்டா இருந்தது. நீரஜ் கொலை செய்யப்பட்ட பிறகு மரியா தான் அங்கேருந்து எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சதா ஒத்துக்கிட்டாங்க. அதே சமயம் மேத்யூவும் கொலை பண்ணதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் மும்பை செஷன்ஸ் கோர்ட் முடிவாக ஒரு தீர்ப்பு தந்துச்சு. கேஸில் கிடைச்ச அப்புறம் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் கரெக்டான செக் பண்ண பிறகு கூடுதல் அமர்வு நீதிபதி அவரோட முடிவை அறிவித்தார். எமிலி ஜேரம் மேத்யூ இந்தியாவோட தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் 304 கீழே கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டார். அவருக்கு 10 ஆண்டு ஜெயில் தண்டனையும் அறிவிக்கப்பட்டுச்சு. ஐபிசி செக்ஷன் 204 கீழே எவிடன்ஸ் அளித்த குற்றத்துக்காக மரியாவுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு. கோர்ட் மரியாவை கொலை செஞ்ச குற்றவாளியாக கருதப்படலை. இந்த கேஸ் ஒரு படமாக ரிலீஸ் ஆச்சு. நாட் அ லவ் ஸ்டோரிங்கிற டைட்டிலில் வச்சு எடுக்கப்பட்டது. எஸ்ஏஎஃப், இந்த கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until bye from